கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதமான ஒரு வசனத்தை இன்றைக்கு நாம் வாசித்து இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் யார் என்று பிறரால் கேட்கப்படுகின்ற கேள்விக்கு மிக அழகான ஒரு பதில் இந்த வசனத்திலே இருக்கிறது. எங்களுடைய ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பின் முழு இலக்கணமாக, அன்பின் ஒட்டுமொத்த அடையாளமாக, அன்பே உருவானவராக எங்களுடைய ஆண்டவர் இருக்கிறார். அவர் எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவரிடத்தில் பேதங்கள் இல்லை, வேற்றுமை இல்லை. அவரிடத்தில் பெரியவர்கள், சிறியவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஆண்டவர் அனைவரையும் நேசிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். குறிப்பாக பிறரால் பல விதங்களிலே காயப்படுத்தப்பட்டு அவர்கள் இழிவானவர்கள், பாவிகளாய் இருக்கிறவர்கள் என்றெல்லாம் ஒதுக்கப்பட்ட மக்களை கூட ஆண்டவர் அரவணைத்த ஆண்டவராக இருக்கிறார். இன்னும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தொழுநோயாளிகளை தன்னுடைய சொந்த குடும்பமே வெறுத்து ஒதுக்கும் பொழுது அவர் அவர்களை கட்டி தழுவி அவரை குணமாக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். அநேக புறக்கணிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் இவர் பாவியான ஸ்திரீ, பாவியான மனிதர்கள் போன்ற ஒரு இடத்துல அவர் பழகுகின்றார், அவருடைய வீடுகளுக்கு போகின்றார் என்று பிறரால் குற்றச்சாட்டப்படுத்தும் பொழுது ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்கும்படியாக நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்லி தம்முடைய ஜீவனையே கொடுத்த ஒரு அருமையான ஆண்டவர். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் அன்பான ஆண்டவராக இருக்கிறார். அவர் நம்மை நேசித்திருக்கிறார். அடிக்கடி சொல்லுவேனே, அவர் நம்மை நேசிப்பதற்கு ஏதாகிலும் ஒரு காரணத்தை நாம் சொல்ல முடியுமா? இதனால் தான் கடவுள் என்னை நேசித்திருக்கிறார் என்று ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன் ஆண்டவர் என்னை நேசித்தார்? ஆண்டவர் அன்பானவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய அன்பு என் மீதும் விழுந்திருக்கிறது. அவர் என்னை நேசிப்பதற்கு அது ஒன்றே காரணமாக இருந்திருக்கிறதே தவிர என்னிடத்துல இருந்து நல்ல எந்த விதமான ஒரு குணாதிசயங்களை பார்த்து அவர் வியந்து, ஓ இவன் எனக்காக வேண்டும் என்று சொல்லி அவர் தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக அவர் தம்முடைய அநாதி சிநேகத்தாலே நம்மை சிநேகித்து காருண்யத்தாலே நம்மை இழுத்து கொண்ட ஒரு அருமையான ஆண்டவர். அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? இந்த அன்பை இந்த உலகத்திற்கு காண்பிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அழகாக எழுதியிருக்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பான கடவுளை ஆராதிக்கிற நாம், அன்பில்லாதவர்களாக இந்த உலகத்தில் இருப்போமானால் நான் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொள்ளவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திலே பணியாற்றுகிறவர்கள் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய அடையாள அட்டையை வைத்திருப்பார்கள். ஏன்? நான் அந்த நிறுவனத்தை சார்ந்தவன், அந்த ஊரை சார்ந்தவன். இன்றைக்கு நமக்கு ஆதார் கார்டு கொடுக்கப்படுகிறது. அது என்ன சொல்லுகிறது? அந்த ஆதார் கார்டு நான் இந்தியா என்கிறதான தேசத்தை சார்ந்தவன் என்று சொல்லி தருகிறது. அன்புள்ள ஆண்டவருடைய பிள்ளை என்பதற்கான அடையாளம் என்ன? நானும் மற்றவர்களை நேசிப்பேன். எல்லாவற்றையும் தாண்டி நான் நேசிப்பேன். எனக்கு சமமானவர்களை, எனக்கு தகுதியானவர்களை மாத்திரம் நான் நண்பர்களாக வைத்து கொள்வது அன்பின் இலக்கணம் அல்ல. இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களை கூட நான் எல்லாரையும் சமமாக நான் கருதுவேன். ஏனென்றால் இந்த அன்பின் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை போல் பிறனை நேசி என்று சொல்லி. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாமும் அந்த அன்பை காண்பிப்போம். அதன் மூலமாக அன்பின் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை நேசித்தீர் ஆண்டவரே, அதற்காய் தோத்திரம். எங்களை நேசித்தேன் என்பதற்கு அடையாளமாக உம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து
எங்களை மீட்டெடுத்தீர் ஆண்டவரே. அதே கடவுளுடைய ஆண்டவரை ரட்சிப்பின் ஆண்டவரை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் பிறரை நாங்கள் நேசிப்பதற்கு, பிறரை எங்களுக்கு சமமாக கருதுவதற்கு ஆண்டவரே நீ கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். எங்கள் கரத்தில் இருந்து எந்த விதத்திலும் பிறருக்கு எந்த தீங்கும் ஆண்டவரே நிகழாதபடிக்கு நாங்கள் அன்பு செலுத்துகிறவர்களாக எங்களை மாற்றும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.